வணக்கம் நேயர்களே, புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் திரு தியாகு அவர்களும் பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கின்றனர். வணக்கம். முதல் செய்தியாக, யார் என்ன சாப்பிட வேண்டும் என்பது அவரவர் முடிவுன்னு தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் பேசியிருக்கிறார். திரு வெங்கடேஷ், இந்த இறைச்சிக்காக கால்நடைகளை வாங்க விற்க இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதிலிருந்து தொடர்ச்சியா பாரதிய ஜனதா கட்சி தவிர மற்ற ஏறக்குறைய அனைத்து முக்கிய கட்சிகளுமே தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. சமூக இயக்கங்களுமே இது ஒரு தனி மனித அடிப்படை உரிமைக்கு எதிரான ஒரு நடவடிக்கைன்னு ரொம்ப தீவிரமான எதிர்ப்புகளை பதிவு செஞ்சுட்டு வராங்க. ஆனால் பாரதிய ஜனதா தரப்புல இருந்து சொல்லப்படுவது சட்டவிரோத நடவடிக்கைகளை ஒரு நெறிப்படுத்துவதற்குண்டான ஒரு நடைமுறை தான், இதுல வேற குறிப்பிட்டு போராட்டம் நடத்தக்கூடிய அளவுக்கு வேற எந்த விஷயமும் இல்லை அப்படின்றாங்க. இதை ஒரு சட்டவிரோத நடவடிக்கைக்கு எதிரான ஒரு நெறிமுறைன்னு பார்க்கலாமா, இல்லை ஒரு அடிப்படை உரிமைக்கு எதிரான ஒரு நடவடிக்கைன்னு பார்க்குறதா? இது சட்டவிரோதமான நடவடிக்கைக்கு எதிரான ஒரு முயற்சியாகத்தான் நான் பார்க்குறேன். என்னென்னா, இதை இப்போ அவர் சொல்கிற மாதிரி நீங்கள் யார் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுங்கிற முடிவை அரசாங்கம் எடுக்கவில்லை. இதில் என்ன இருக்குது, இப்போ சாப்பிட வேண்டான்னு யாருமே இப்போ இந்த தடை சொல்லவில்லை. இந்த தடை என்ன சொல்கிறது, அந்த இறைச்சிக்காக வெட்டக்கூடிய விலங்கினங்களை இருக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த கட்டுப்பாடுகள் அதனுடைய ஒரு வளர்ச்சிக்காகத்தான் செய்யப்பட்டதாக பாஜக அரசு சொல்கிறது. ஒன்று, இதில் இருக்கக்கூடிய 2-3 அம்சங்களை மட்டும் நான் முதல்ல தொட்டு பேச விரும்புகிறேன். என்னென்னா, ஒன்று, நீங்கள் இதில் இருக்கக்கூடிய ஒரு தொழில் ஒன்று இருக்குது. இதில் கிட்டத்தட்ட 26,000 கோடி, நாம தான் மேஜர் எக்ஸ்போர்ட்டர் ஆக்சுவல். ஸோ இந்த மாதிரியான இந்தியாவினுடைய ஒரு தொழிலை இது பாதிக்கக்கூடிய அம்சமாக இது இருக்கிறது. இப்போ இந்த விதமான கட்டுப்பாடுகள் என்பது இதுவரை எந்த விதமான ஒரு நெறிமுறைகளுக்கும் உட்பட்டு நடைபெறவில்லை. அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு கட்டுப்பாடையும் நெறிமுறையையும் வழிமுறையையும் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு, இந்த ரெகுலேஷன்ஸை கொண்டு வந்திருக்கு. இந்த ரெகுலேஷன்ஸ் மூலமாக என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடனடியாக இன்னைக்கு இதை ஒரு தொழிலாக செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் பாதிப்பு அடைவார்கள். ஆனால் அந்த நெறிமுறைகளை ஒட்டி செய்யும் பொழுது அது இன்னும் திருத்தமாக செம்மையாக நடைபெறும் என்பது ஒரு எதிர்பார்ப்பு. என்னன்னா, ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சுறேன். என்னன்னா, இதுல இந்த ஹோல் ப்ராசஸ்ல நாம ஒரு அம்சத்தை மட்டும்தான் நான் வலியுறுத்த விரும்புறேன். என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுக்கும் போது ஒரு கருத்தொற்றுமையை ஏற்படுத்துவது என்பது ஒரு அரசாங்கத்தினுடைய பணியாக நான் நினைக்கிறேன். முக்கியமாக இப்போ நீங்க ஒரு மேஜர் டெசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு தவறை நீங்கள் களைகிறீர்கள். அதே சமயத்தில் இதை ஒட்டி இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு தனி மனிதருடைய தேவைகள், அரசாங்கத்தினுடைய தேவைகள், இந்த மாதிரியான தொழில் தேவைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதனால் பாதிப்பை எப்படி சமாளிக்க போகிறார்கள், எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பதை பற்றிய ஒரு சிந்தனை அவசியம். அப்படி என்றால் ஒரு குறைந்தபட்சம் ஒரு கருத்தொற்றுமையை ஏற்படுத்துவதற்கான ஒரு டிஸ்கஷன் பேப்பர் மாதிரி இதை நீங்க கொண்டு நீங்க இந்த கருத்தொற்றுமைக்கான என்ன மாதிரி மக்களுடைய கருத்தை அறிவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு நீங்க நெறிமுறைகளை வகுத்திருந்தால் இந்த சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கிறது. இப்ப என்ன ஏற்பட்டுருச்சுன்னா, ஒரு சுற்றுச்சூழல் அமைச்சகம் பத்திய ஒரு நெறிமுறைகளை உடனடியாக வெளியிடும் பொழுது அடுத்த 3 மாதங்களில் நடைமுறைப்படுத்த வேண்டும் எனும் போது ஒரு பெரிய அளவிலான ஒரு பதட்டம் ஒன்று ஏற்படுகிறது. இது என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்தி விடுமோ என்ற அச்சம் ஏற்படுகிறது. இதை தவிர்த்திருக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. திரு தியாகு, இந்த கருத்தொற்றுமை ஏற்படுத்தாததன் விளைவுதான் இந்த போராட்டங்கள், இந்த எதிர்ப்பு குரல்கள். அது ஏற்படுத்தியிருந்தா இது பெரிய அளவுக்கு உண்டான ஒரு விவாத பொருளா ஆயிருக்காது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இந்த சட்டத்தினுடைய உள்ளடங்கிய மறைமுகமான நோக்கமே சமூகத்தில் நிலவர ஒற்றுமையை குலைப்பதுதான். எனவே கருத்தொற்றுமை வழியாக இதை அவங்க கொண்டு வர முடியாது. இப்போ நம்ம திருநாவுக்கரசர் சொல்கிற மாதிரி யார் என்ன சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறது அவரவர் முடிவுன்னா, இப்போ கோழிக்கறி சாப்பிட்றவங்க எல்லோருமே வீட்டில் கோழி வளர்த்து சாப்பிட்றதை யாரும் தடுக்க மாட்டாங்க. ஆடு வளர்த்து அதை அடித்து சாப்பிட்றதை தடுக்க மாட்டாங்க. மாட்டையும் அது மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் எல்லோருமே இன்றைக்கி சந்தை சமூகத்தில் போய் இதை கடையில் வாங்கி சாப்பிட்டாகணும் என்று சொல்லுகிற போது இந்த விற்பனையை தடை செய்வது என்பது உணவு பழக்கத்தில் மறைமுகமாக குறுக்கிடுவது தான். இல்ல, இது சாப்பிட்றதுல பிரச்சனை வரல, அந்த சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு நெறிமுறை தான் அவங்க இதை சாப்பிட்றதுக்கான அந்த மாட்டை யார் விற்கிறது யார் வாங்கிறது. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஏற்றுமதி செய்வதற்காக குழுமங்கள் வாங்கிறது விற்கிறத பற்றி இது பேசலை. விற்கிறவர் கால்நடை சந்தையில் விற்கிறத பற்றி இது பேசுது. விற்கிறவருக்கும் வாங்குறவருக்குமான கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இது இறைச்சிக்காக, ஸ்லாட்டர்னு சொன்னாலே இறைச்சிக்காக வதை செய்கிறது தான். ஏதோ இறைச்சிங்கிற வார்த்தை இல்லைன்னு வாதிடுறாங்க, தப்பது. ஸ்லாட்டர்னு சொன்னாலே அகராதி பொருள்படியே இறைச்சிக்காக ஒரு மாட்டையோ ஆட்டையோ வெட்டுவது தான் ஸ்லாட்டர். அப்படி செய்யும்போது ஒன்று
இதற்காக அதை விற்கக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, மாநில அளவில் இருக்கிற பாதுகாப்பு சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும். இது ஊபியை மனசில் வைத்து தான் இதை கொண்டு வர்றாங்கிறதுக்கான ஒரு ஆதாரம். ஊபி, குஜராத், மற்ற இந்த பசுவளைய மாநிலங்கள். மூணாவது, மத நோக்கத்திற்காக பலியிடுவதற்கு வாங்கக்கூடாது, விற்கக்கூடாது. அதுக்கான காரணத்துக்கு விற்கக்கூடாது. மாநிலத்துக்கு வெளியில் இருக்கிறவருக்கு அனுமதி இல்லாமல் விற்கக்கூடாது. இதுக்கெல்லாம் பாதுகாப்பு என்ன ஏற்பாடு பண்ணுறாங்கன்னா, ஒரு கால்நடை பாதுகாப்பு குழு ஒன்று அமைக்கப்படும். அது இதை முறைப்படுத்தணும். இந்த குழுவில் யார் இருப்பா, என்னத்துக்காக இருப்பாங்க, இது எல்லாமே மாடு, ஒட்டகம், காளை, பசு இதுக்கானது இல்லை. இது மத விழாக்கள்லையும் இது மாதிரியான இறைச்சி வாங்க விற்க தடைன்னு அந்த கட்டுப்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. பாரதிய ஜனதா கட்சி நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்துக்கள்லையும் இதே மாதிரி மாடுகளை வெட்டக்கூடிய சில பழக்க வழக்கங்களும் இருக்கு. அதனால இது குறிப்பிட்ட மதத்தையோ குறிப்பிட்ட ஒரு சாராரையோ நோக்கி வைக்கப்பட்ட ஒரு கட்டுப்பாடுகள் இல்லை. இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு முடிவு தானே. ஏன் ஒற்றுமையை குலைக்கக்கூடிய முடிவா இதை நம்ம பார்க்கணும்? இந்துக்களுக்குள்ளேயும் பலி கொடுக்கிற வழிபாட்டு முறை, பழி கொடுப்பதற்கான கடவுளர்கள், இப்படி பழி கேட்காத கடவுளர்கள்னு பிரிவு இருக்குது. இப்போ எல்லா சாதியினரும் ஒரே மாதிரியான இறை பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கலை. எனவே அவர்களுக்கும் எதிரானது தான். நான் வெறும் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது மட்டும் சொல்லலை. இப்போ தமிழ்நாட்டில் ஆடு, கோழி பலியிடுவதற்கு எதிரான ஒரு சட்டத்தை ஜெயலலிதா அரசாங்கத்தில் கொண்டு வந்த போது எல்லாருக்கும் எதிரானதுன்னு சொல்றீங்க. ஆனா இது குறிப்பா தலித்துகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் உண்டான ஒரு எதிரான நடவடிக்கை. அமைச்சர்கள் மாட்டை வாங்கி இறைச்சிக்கு பயன்படுத்துகிற பிரிவுகள் அதிகமா இவங்க தான். மற்றவர்கள் சாப்பிட்டா கூட உணவு பழக்கம் என்பது சாதியோடு தொடர்புடையதாக ஆக்கப்பட்டிருக்கு. இப்போ ஆட்டுக்கறி சாப்பிட்ற ஜாதி மாட்டுக்கறி சாப்பிட மாட்டாங்க. வளையர்கள் செம்மறியாடு சாப்பிடுவாங்க, மற்றவர்கள் ஆடு சாப்பிட்றவங்க கூட செம்மறியாட்டை சாப்பிட மாட்டாங்க. இப்படி பல பிரிவுகள் இருக்கிறாங்க. எலிக்கறி சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க, எலிக்கறி சாப்பிடாதவங்க இருக்கிறாங்க. எனக்கு எந்த உணவு புரதத்துக்கு நல்ல புரதமோ, எது சாப்பிடக்கூடியதோ, அறிவியல் படி எதற்கு தடை இல்லையோ அதை நான் சாப்பிடுவேன்னு நான் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் சமூகத்தில் யதார்த்தம் எப்படி இருக்குன்னா, சிலர் தான் சிலவற்றை சாப்பிட்றாங்க. இப்போ இந்த மாட்டுக்கறி பழக்கம் என்பதும் அல்லது ஆடு, கோழி, மாட்டை பலியிடுவது என்பதும் எல்லா சாதியினருக்கும் உரியதல்ல. இவர்களுக்கு எதிரானதுன்னு தான் சொல்கிறேன். வெறும் முஸ்லீமை மட்டும் சொல்லலை. முக்கியமாக முஸ்லீம்களுக்கும் தலித்துகளுக்கும் எதிராக நிற்கிது. அவர்களுடைய மலிவான புரத உணவு என்பது மாட்டுக்கறியிலேருந்து தான் கிடைக்கிது. அதை நீங்கள் விற்கக்கூடாதுன்னு சொல்லுவதே, விற்பதற்கு தடை விதிப்பதே, இது மற்றதெல்லாம் விட்டுட்டு இதற்கு மட்டும் தடை விதிப்பது என்ன ஆகும்னு சொன்னால் இந்த மக்களை பாதிக்கும், இந்த மக்களுக்கு எதிரானதாக அமையும். மொத்தத்தில் இந்த சட்டத்தை பூரா நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இது நடைமுறைக்கு ஒத்த ஒரு சட்டமே இல்லை. இப்போ இதில் கேரள முதல்வர்லாம் சொல்லியிருக்காங்க, இதை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம், இப்படி ஒரு சட்டம் எதிரான தாக்குதல் நிறைய எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இதில் இப்போ அவர் சொன்ன மாதிரி இதை முறைப்படி கலந்து கொள்ளலை, கருத்தொற்றுமை உண்டாக்கலைங்கிறதுக்கு காரணமே என்னென்னா, கருத்தொற்றுமை உண்டாக்குவதோ இந்த சட்டத்தை கொண்டு வந்து முழுமையாக நடைமுறைப்படுத்துவதோ அரசாங்கத்தின் நோக்கம் அல்ல. இந்த கவ் விஜிலான்ஸ்னு சொல்லி பசு பாதுகாப்பு என்ற பெயரில் அடாவடித்தனம் செய்யக்கூடிய குழுக்களுக்கு சட்ட அங்கீகாரம் வழங்குவதுதான் இதனுடைய நோக்கம். அதுக்கான ஒரு அரசியல் தான் இதுக்கு பின்னால் இருக்குது. அதனால தான் அவங்க அந்த முயற்சி பண்ணலை. கருத்தொற்றுமை உண்டாக்கவோ மாநிலங்களை கலந்து கொள்றதுக்கோ எந்த முயற்சியும் பண்ண மாட்டாங்கிறது நல்லா தெரியும். கருத்தொற்றுமை முக்கியம் இல்லை, அதன் பின்னணியில் வேறு நோக்கம் தான் இருக்கா? இல்லை, அப்படி நான் உடனடியாக அதற்கு அந்த முடிவுக்கு நான் வர தயாராக இல்லை. நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு அம்சம் என்னென்னா, உணவு பழக்கத்தில் நேரடியாக அரசாங்கம் தலையிடக்கூடாது என்பதில் இருக்கக்கூடிய ஒரு நியாயத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த குறிப்பாக பசுவை கொள்வதற்காக எடுத்துச் செல்லக்கூடிய விதம், அதில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பாதிப்புகள் கண்ணெதிரிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் எந்த விதமான நடைமுறைகளும் ஒரு வழிமுறைகளும் பின்பற்றப்படுவது இல்லை. அது உண்மையிலேயே பசுவை பற்றி இருக்கக்கூடிய ஒரு கவனம் என்பது இந்தியாவினுடைய ஒரு அடிப்படையான ஒரு நம்முடைய ஈத்தாஸோட சேர்ந்த ஒரு அம்சம். இதை நாம் உடனடியாக இது வெறும் ஒரு வணிக சமூகமாக மட்டுமே நாம் இதை பார்த்து கொண்டிருந்தால் இதில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் ஒன்று இருக்கிறது. அப்போ என்ன, நாம் இந்தியாவில் பசுவை ஒரு மிக முக்கியமான ஒரு விலங்கினமாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு வரும்பொழுது அப்போ அதற்கான பாதுகாப்பு நடைமுறைகள், நெறிமுறைகள், வழிமுறைகளை உருவாக்க வேண்டிய தேவை. நெறிமுறைகள்ல இவ்வளவு கட்டுப்பாடுகள் ஏங்கிறதா கேள்வி. இப்போ ஒரு 5 ஆவணம் கொடுக்கணும், மாட்டினுடைய மூக்கணாங்கயில இருந்து கொம்புல இருந்து அது காயப்படுத்தக்கூடாது, விற்பது வாங்குவதுன்னு இவ்வளவு கட்டுப்பாடுகள் போடும்போது ஒரு படிப்பறிவில்லாத ஒரு
விவசாயியோ ஒரு எளிய மக்களோ இந்த ஆவணங்களை எல்லாம் சரிபார்த்து கொண்டு போய் விற்க முடியாத ஒரு சூழல் அங்க ஏற்படுத்தப்படுதுங்கிறது தான் இங்க உள்ள ஒரு ஒரு வாதம். விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க உடனடியாக இந்த விதிமுறைகளும் நடைமுறைகளையும் உடனடியாக நீங்க ஒரு விவசாயியோட மட்டுமே பொருத்தி பார்க்குறீங்க. ஆனா இது ஒரு தொழிலாக ஒரு 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 மனிதாபிமானமற்ற ஒரு தொழிலாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு இறைச்சிக்கான ஒரு பெரிய ஒரு சந்தையை உருவாக்கி அந்த சந்தைக்காக நீங்கள் மாடுகளை என்ன விதமான வதைக்கும் உட்படுத்துவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வணிக ரீதியான ஒரு அழுத்தம் ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது. அவருக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளையுமே நீங்கள் விதிக்காம நீங்க குறிப்பிடக்கூடிய அந்த சந்தையை கிராம சந்தையா தான் இருக்கு. இந்த கட்டுப்பாடுகளை கூட பெரு வணிகர்கள் நிறுவனங்கள் குறிப்பா பண்ணைகள் பற்றிய அந்த இறைச்சி வாங்குவது விற்பது அங்க விற்பதற்குண்டான எந்த அறிவிப்புகளும் இந்த கட்டுப்பாடுகள் இல்ல. குறிப்பா அந்த சந்தையை மட்டுமே நோக்கி இந்த கட்டுப்பாடுகள் வைக்கப்படுறதுனாலதான் இந்த கேள்வி எழுது. சந்தையை நோக்கி வைக்கக்கூடிய கட்டுப்பாடுகளில் பெருமளவு பாதிக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த இறைச்சிக்காக மட்டுமே மாடுகளை வாங்கக்கூடியவர்களுடைய ஒரு மனிதாபிமானமற்ற செயலை ஏதேனும் ஒரு வகையில் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்கான வழிமுறைகளும் நெறிமுறைகளும் இது. நீங்க இதனால் கண்டிப்பாக நீங்க விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்றால் பாதிக்கப்படுவார்கள், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த நீங்க மாதிரி ஆவணங்கள் கொடுக்க வேண்டும், இது எல்லாமே நடைமுறைக்கு வரும். ஆனால் இந்த நடைமுறைக்கு வராது நான் சொல்ல தயாரா இல்லை, வரும். ஆனால் என்ன நடக்குதுன்னா இதை ஏதேனும் ஒரு பெரிய அளவில் பெரிய ஸ்லாட்டர் ஹவுசஸ்க்கு இருக்கக்கூடிய அதை ஒரு ஒரு மனிதாபிமானமற்ற வகையில் அதை நடத்தக்கூடிய விதத்தை நீங்கள் எத்தனை நான் பல வண்டிகளை பார்த்திருக்கேன். மாடுகளை மிக சாதாரணமாக அடக்கி இழுத்துட்டு போறதெல்லாம் நீங்க பார்க்கிறோம். இதெல்லாம் நீங்க ஒரு பார்க்கக்கூடிய மனிதாபிமான உள்ள யாரையுமே இதால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இதை வெறும் உணவு தொழில் அப்படின்னு மட்டுமே நீங்க ஒரு என்ன சொல்றது ஒரு வெளிப்புறமாக பார்த்து கொண்டு ஒரு 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 நெஞ்சில ஈரமே இல்லாம நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா இதை நீங்க ஏற்றுக்கொள்ள முடியும். நெஞ்சில ஈரம் இருக்கக்கூடிய பேசும்போது அது மாடுகளுக்கு மட்டுமே பொருந்துமா, ஆடு கோழிக்கு ஏன் அது பொருந்த மாட்டேங்குது? உடனே நீங்க அதையும் கேளுங்க. நான் தாராளமா அதுக்கும் நான் சொல்ல தயார். ஆடு கோழி சேருங்க, வேண்டாம் நான் சொல்லல. ஆனா என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடியது எப்ப ஒண்ணு அடிப்படையான உணவு பழக்கமா இருக்கக்கூடியது எப்ப தொழிலா மாறுதோ அது தன்னுடைய இயல்புத்தன்மையை இழந்து விடுகிறது. அப்போ என்ன ஆகுது? அதுக்கான ஒரு முறையற்ற தன்மைகளும் முறையற்ற ஒரு வழிமுறைகளும் அதில் இருக்கக்கூடிய ஒரு அத்தனை விதமான தவறுகளும் ஏற்படுத்த தொடங்கும் பொழுது நீங்க இயல்பாகவே இதில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அதிகமாகிறது. அப்ப நீங்க ஏதேனும் ஒரு வகையில் இந்த ஒரு ஒரு கட்டுப்பாடுகளை கொண்டு வர தேவை இருக்கு. என்ன சிக்கல் அப்படின்னா இந்த கட்டுப்பாடுகளை நீங்கள் உடனடியாக மேலே ஒரு ஒரு உத்தரவு மூலமாக கொண்டு வருவதற்கு பதில் அதில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகளை புரிந்து கொண்டு எப்படி அதை நடைமுறைப்படுத்தலாம் என்பதற்கான வழிமுறைகளை அவர்களிடமே கேட்டிருக்கலாம், இந்த தொழிலில் ஈடுபடக்கூடியவரிடமே கேட்டிருக்கலாம் என்பதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரே அம்சம். ஏற்கனவே இந்த ஸ்லாட்டர் ஹவுசஸ்ங்கிறது இருக்கு. கண்ட இடத்துல போட்டு ஆட்டை வெட்ட முடியாது, மாட்டை வெட்ட முடியாது. இதை ஒழுங்காக நடைமுறைப்படுத்தினா போதுமானது. அதுக்கு இப்படி ஒரு புதிய சட்டம் கொண்டு வரணும்னு அவசியமே இல்லை. இப்போ நம்ம கோழிகளை பிராய்லர் கோழிகளை சைக்கிளில் தொங்க விட்டுக்கிட்டோம், தலைகளை கட்டி போட்டுக்கிட்டோம், தூக்கிட்டு போகிறத பார்க்குறோம். அதையெல்லாம் ஒழுங்குபடுத்துறதை பற்றி நமக்கு ஆட்சேபணம் இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அனிமல் மார்க்கெட் கமிட்டின்னு ஒரு கமிட்டி அமைக்கப்படும். அந்த கமிட்டி செய்யக்கூடிய வேலைகளில் ஒன்று என்னென்னா shall take an understanding that the animals are bought for agricultural purposes and not for slaughter. ஸ்லாட்டருக்காக நீங்கள் வாங்கலை, விவசாய நோக்கங்கள் தான் வாங்குறீங்கன்னு சொல்லி உறுதிமொழி கொடுக்கணும். கீப் ஏ ரெக்கார்ட் ஆஃப் நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த பர்ச்சேசர் அண்ட் ப்ரொக்யூர் இஸ் ஐடென்டிட்டி. இப்படி ஒவ்வொன்றா சொல்லுது. வெரிஃபை தட் த பர்ச்சேசர் இஸ் அன் அக்ரிகல்ச்சரிஸ்ட் பை சீயிங் தி ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ். இது என்ன அக்ரிகல்ச்சரிஸ்ட்? நிலம் வச்சிருக்கிறவன். விவசாய தொழிலாளிக்கு அவன் வாங்கக்கூடாதா? அதுக்கு ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் வெரிஃபை பண்ணணும். இது எல்லாத்தையும் யார் செய்ய போகிறா? தாசில்தாரோ ஆட்சித்தலைவரோ இல்லை. இவங்க சொல்லக்கூடிய அனிமல் மார்க்கெட்டிங் கமிட்டி ஒன்று அமைக்கப்படும். அது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் வெரிஃபை பண்ணும். இதெல்லாம் நடைமுறைக்கு வரலைங்கிறது மட்டுமில்ல, இதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் இந்த பசு பாதுகாப்பு குழுக்கள் தலித்துகளை அடித்து கொள்கிறாங்க, பசுகளை பாதுகாக்கிறோன்னு சொல்லி வண்டியில் ஏறி தடுக்கிறாங்க, இந்த மாதிரி செய்கிற வேலைகள் செய்யக்கூடிய குழுக்களுக்கு ஒரு சட்ட அங்கீகாரத்தை கொடுக்க போகிறாங்க. இல்ல சட்ட அங்கீகாரத்தை தாண்டி இந்த வழிமுறைகள் மாடு எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு நம்ம பார்க்கிறோம். அதற்குண்டான ஒரு வழிமுறையா அதையே நம்ம பார்க்க கூடாது. இதை ஏன் அரசு இயந்திரத்தின் மூலமாவே செய்ய முடியாது? இதுக்கே அனிமல் மானிட்டரிங் கமிட்டி எல்லாம் எதுக்கு வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அந்த கமிட்டியில போய் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். நீங்க 6 மாத காலத்திற்கு அந்த மாட்டை இவங்க மறுபடி விற்க மாட்டாங்கன்னு உத்தரவாதம் கொடுக்கணும். இது யார் கண்காணிப்பது? இந்த கண்காணிப்பு எங்க கொண்டு போய் விடும்? நான் என்ன சொல்றேன்னா மக்கள் மத்தியில் அஹிம்சை பற்றி பிரச்சாரம் பண்ணுறதுல தவறு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிடாதீங்கன்னு பரப்புரை செய்வதை பற்றியும் எனக்கு ஆட்சேபணம் இல்லை. அது கோழிக்கறி ஆட்டுக்கறி எதை பற்றி வேணாலும் பரப்புரை செய்யலாம். ஆனால் இதை சட்டம் போட்டு தடுக்கிற முயற்சி பண்ணுறது, அதை சந்தை கட்டுப்பாடுகள் மூலம் நடைமுறைப்படுத்துகிற முயற்சி இருக்கு பாருங்க,
அது மக்களுக்கு எதிரானது. குறிப்பாக யார் இந்த உணவை பயன்படுத்துகிறார்களோ, என் உணவு என் உரிமை, அதில் அரசுக்கோ மற்றவர்களுக்கோ குறுக்கிடுவதற்கு எந்த உரிமையும் கிடையாது. இதை நேரடியாக நீங்கள் செய்யாமல் மார்க்கெட்டில் குறிப்பிடுவதன் மூலம், சந்தையில் போய் இதை இதுக்கு விற்கலாம் இதுக்கு விற்கக்கூடாது என்று குறுக்கிடுவது என்பது நேரடியாக அபத்தமானது, நடைமுறைப்படுத்த முடியாத ஒன்று. குறிப்பாக இது இந்த பசு கோட்பாடு, கோமாதா வழிபாட்டு கொள்கை உடையவர்களின் அந்த வன்முறையை நியாயப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை தவிர வேறில்லை. திரு வெங்கடேஷ், இந்த கட்டுப்பாடுகள் எப்போ வேணாலும் விதிக்கட்டும், அதுக்குண்டான நடைமுறைகள் பின்பற்றப்படட்டும், அதில் ஒன்றும் நமக்கு ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நேரத்தில் கொண்டு வரப்பட்ட நேரம் என்பதும் ரொம்ப ஒரு முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ரமலான் தொடங்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒட்டகம் உட்பட எல்லா கால்நடைகளுக்குமே இது மாதிரியான கட்டுப்பாடுகள் கொண்டு வர்றது, நாம கருத்தொற்றுமை நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை தாண்டி இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மீதான ஒரு தாக்குதல் அப்படின்னு கடுமையான விமர்சனம் வைக்கப்படுது. மிக தவறான விமர்சனம், அது மிக தவறான விமர்சனம். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு இதே மாதிரியான ஒரு பீஃப் எக்ஸ்போர்ட்ல இருக்கக்கூடிய தொழில்கள் ஈடுபடக்கூடியவர்களோ அல்லது இந்த மாதிரியான ஒரு அடிப்படை தொழில்களாக இதை செய்யக்கூடியவர்களில் ஏராளமான இந்துக்கள் தான் ஈடுபடுகிறார்கள். இது பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் ரீதியான பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய ஒரு பொருளாதார ரீதியான பாதிப்பு என்று பார்த்தீங்கன்னா, நீங்க இந்துக்கள், அதாவது நீங்க அதை பிரித்து பேசக்கூடியதால் பிரித்து பேசுவதனால் நான் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்த வேண்டியிருக்கு. அதே பாரதிய ஜனதா கட்சி, உத்தரவு போட்ட பாரதிய ஜனதா கட்சி தான் அதிக அளவுல பீஃப் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ல செயல்படுறாங்கன்னு ஒரு புள்ளி விவரமும் சொல்லுது. அப்ப இந்த உத்தரவுல சொல்லக்கூடிய விஷயமும் அதுதான். இந்த பெரு வணிகர்கள் இந்த பண்ணைகள்ல இருக்கக்கூடிய அந்த இறைச்சிக்கு உண்டான கட்டுப்பாடுகள் பத்தி எதுவும் பேசல. இது அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கு பயனளிக்கும். இந்த மாட்டு சந்தை வைத்திருக்கக்கூடிய அங்க போய் புழங்கக்கூடிய இந்த எளிய மக்கள், விவசாயிகள் மீதான தாக்குதல் தான் இது. இது எப்படி பார்த்தாலும் பாரதிய ஜனதாவுடைய கொள்கைக்கும் வெற்றி, அவருடைய வணிகத்துக்கும் வெற்றிங்கிறதா அப்படி நான் நினைக்கலங்க. உண்மையிலேயே நீங்க இது பெருவணிகர்களையும் பெருமளவு பாதிக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடுகள். அதான் நான் சொல்றேன், இந்த நெறிமுறைகள் என்பது, ரெகுலேஷன்ஸ் என்பது கண்டிப்பாக இதில் வணிகமாக செய்யக்கூடிய அத்தனை பேரையுமே பாதிக்க போகிறது. அந்த வணிகமாக செய்யக்கூடியவர்கள் இந்த நெறிமுறைகளை இது நாள் வரை பின்பற்றவில்லை என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலே. எப்ப நீங்க சிறு வணிகர்கள், இன்றைக்கும் நீங்க விவசாயிகள், விவசாய கூலிகள் அத்தனை பேரும் இந்த மாடுகளை பற்றியும் இருக்கக்கூடிய இந்த விலங்கினங்களை பற்றியும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிக ஆழமான ஒரு பிடிப்பு என்பது தனி. அது உண்மையிலேயே அதை அவர்கள் மதிக்கிறார்கள். ஆனால் நீங்கள் பெருவணிகங்கள் அதை மதிப்பதில்லை. இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் அவர்களுக்கு இது வெறும் தொழில், அதில் வருமானம். அப்ப அவர்களுக்கு பொறுத்தவரை நீங்க இதுல அந்த வணிக ரீதியான இருக்கக்கூடிய அணுகுமுறை என்பதுதான் இதுல பெரிய சிக்கல். அந்த வணிக ரீதியான அணுகுமுறையை ஒழுங்குபடுத்துவது, கட்டுப்படுத்துவது என்பதற்கு தான் இந்த ரெகுலேஷன்ஸ் உருவாயிருக்கு. அப்போ இதனால நீங்க இந்த ரமலான் மாதம் இந்த மாதிரியான பிரிவினையை வைத்து நீங்க பேசுவது என்றால் இது ஒப்புதல் இல்லை. ஏனென்றால் உண்மையில் இதனால் பாதிப்படையக்கூடியவர்கள், உண்மையில் இதனால் இந்த சாப்பிடுபவர்களில் உண்மையாக பாதிப்படையவர்கள் ஒன்று, அதே போல் தொழில் ரீதியாக வணிக ரீதியாக பாதிப்படையவர்கள் என்பவர்கள் எல்லோருமே இதில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இந்துக்கள் மட்டும்தான். அப்போ அந்த அடிப்படை பிரைஸ் தவறு இந்த வகையில். இதுல பாஜக ஏற்றுமதியாளர்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க. ஏன்னா கம்பெனிகள் வாங்குவதற்கு இதுல தடையே வரல. சந்தைகளில் தனிப்பட்ட விவசாயி வாங்குறது விற்கிறது மட்டும்தான் இது தடை பண்ணுது. எனவே அவங்களுக்கு ஒரு பாதிப்பு இல்லை. அவங்க நல்லா வியாபாரம் செய்வாங்க, நல்லா இன்னும் பல மடங்கு. இன்னும் சொல்ல போனால் அவங்க இங்கே உள்நாட்டில் விற்பனை பண்ணுறதுல அந்த மார்க்கெட்லேயும் அவங்க நுழையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை ஒரு வெளிநாடுகளில் மாதிரி அரைச்சி டிண்டு ஃபுட்டாக கொடுக்கறது. இப்போ பெரிய நிறுவனங்கள், பன்னாட்டு குழுமங்கள், உணவு குழுமங்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்கெல்லாம் இங்கே கொண்டு கோழி அறுத்துக்கிட்டு மாடு அறுத்துக்கிட்டுலாம் இருக்கிறதில்ல. மொத்தமாக இறைச்சியை ஃபேக்ட்ரி ப்ரொடக்ஷன் அது எல்லாம் பரவலாக கொடுத்துருவாங்க. இந்த மாதிரியான இதுவும் இதில் அடக்கம். விவசாய பொருட்களை பதப்படுத்தப்பட்ட பெட்டியில் அடைத்த பொருட்களாக பன்னாட்டு குழுமங்களின் விற்பனைக்கு கொண்டு போகிறது என்னுடைய நோக்கம் இருக்குது. சிறு அளவில் இருக்கிறவங்க மட்டும்தான் இதில் பாதிக்கப்படுவாங்க. தெளிவான ஒரு மதவாத நோக்கம் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. பாஜக ஆட்சிக்கு இந்த 3 ஆண்டு காலத்தில் ஒரு நாள் கூட மக்களை நிம்மதியாக தூங்க விடுவதில்லை என்று கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்து அதனுடைய வரிசையில் தான் இதையும் நம்ம பார்க்கணும். இந்த வியாபாரங்களை தாண்டி அரசியல் கட்சி தலைவர்கள் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. அரசியல் ரீதியாக பல அதிர்வலைகளை நம்ம பார்க்க முடியுது இந்த அறிவிப்பை ஒட்டி. ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கோயில்கள்ல ஆடு கோழி பலியிட தடை அப்படின்னு ஒரு உத்தரவு கொண்டு வரப்ப 2004 அது தோல்வியை கொடுக்குது. அவங்களுக்கு அரசியல் ரீதியாகவும் தேர்தலையும் தோல்வி கொடுக்குது. இப்ப இது மாதிரியான ஒரு முடிவு அரசியல் களத்துல எப்படி எதிரொலிக்கும் நாம் பார்க்கலாம். குறிப்பா அரசியல் தலைவர்களுடைய அந்த எதிர்ப்புக்கு வெறும் அரசியல் மட்டும்தான் காரணமா இருக்குமா? இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் மனிதநேயத்தின் ஒரு பகுதியாக உயிர்களையும் நேசிக்கணும். தேவையில்லாத உயிர் பலி கூடாது. கோயில்களில் ஆடு கோழி மாடு எதை பலியிடுவதையும் நான் விரும்பவில்லை, ஆதரிக்கவில்லை. அது என்னுடைய கருத்து. இதை மக்களிடம் நம்மளை பரப்ப விரும்புகிறேன். யாரும் எதையும் பலியிடாதீர்கள் என்பதுதான். எனக்கு தெரிந்து நாகை தாலுக்காவில் ஒரு கோயிலில்
ஏராளமான எருமை மாடுகளை பலியிடுவதற்கு எதிராக பெரியார் மறியல் போராட்டம் நடத்தியிருக்கிறார். இன்னும் அதை நம்ம பகுத்தறிவாளர்கள் ஆதரிக்கல நம்ம. ஆனால் அதை யார் முடிவு செய்யணும்னா அந்த மக்களே முடிவு செய்யணும். அவர்களிடம் பரப்புரை மூலமாகத்தான் இந்த முடிவு கொண்டு கொள்ளப்படணும். அப்ப இந்த முடிவை மக்கள் எப்படி பார்க்கறாங்க, எப்படி எடுத்துப்பாங்க? இல்ல, மக்கள் அப்படி ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க உரிமையில் சட்டப்படி குறுக்கிடுவதாக, மத உரிமையில், நம்பிக்கை உரிமையில், வழிபாட்டு உரிமையில் அரசு குறுக்கிடுவதை நானும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது பார்க்கும்போது இது அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமான ஒரு சட்டம். இது இந்த மாதிரி கொண்டு வந்து தலையிடுவது என்பது ஏன்னா நம்ம அதை ஆதரிக்கிறோம், நம்ம வெட்ட விரும்புகிறோம் அப்படின்லாம் ஆசைப்படலாம், அப்படிலாம் நினைக்கல. இதெல்லாம் வேண்டாம், இது இல்லாத ஒரு உலகத்தை தான் நம்ம விரும்புகிறோம். ஆனால் இப்போதைக்கு இதை நம்ம அந்த மக்களுடைய உரிமையில் நம்ம வலுவந்தமாக குறுக்கிட முடியாது என்று தான் கருதுகிறோம். அரசியல் தலைவருடைய எதிர்ப்பு என்பதும் அவங்க பலியிடுவதற்கு ஆதரவாக பேசுகிறாங்கன்னு பொருளை நான் எடுத்துக்கொள்ளலை. அப்படி ஏதாவது ஒரு சிலர் இருந்தால் இருக்கட்டும். அவர்களை பொறுத்தவரை இதை மக்கள் முடிவுக்கு விடுங்க, அவங்களுடைய உரிமை, இதில் அரசு குறுக்கிட முடியாது. தயவு செஞ்சு கற்பனை பண்ணி பாருங்க, ஆட்டுக்கறி கோழிக்கறி விஷயமா இதே போல அரசு குறுக்கிட்டு பார்க்கணும், என்ன விளைவுகள் ஏற்படும் நினைச்சு பாருங்க. அப்படி நினைச்சு பார்த்தோம்னா இது எவ்வளவு அபத்தம்னு புரியும். திரு வெங்கடேஷ், மக்கள் மத்தியில் இது எப்படி எதிரொலிக்கும்? தேர்தலில் இந்த முடிவு எந்த அளவுக்கு எதிரொலிக்கும்? தேர்தல் உடனடியாக எதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலை 2019 அடுத்து வரக்கூடிய பெரிய தேர்தல் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் இது ஒரு தமிழகத்தை பொறுத்தவரை நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக அடுத்த 2 ஆண்டுகளில் மாறுமே. ஆனால் உதாரணமாக நீங்கள் இதை மாட்டுக்கறி இறைச்சிக்கான ஒரு தடையாக இது ஒரு பார்க்கப்பட்டு அதுக்கான ஒரு பொலிட்டிக்கல் மொமெண்டம் ஒன்று கண்டிப்பாக உருவாகும் போது, நீங்கள் 2004 உதாரணத்தை சொன்னீங்க. அப்போ இதே மாதிரியான ஒரு அரசியல் ரீதியான ஒரு பேக்லாஷ் ஒன்று கிடைச்ச போது தான் நீங்கள் அதில் உடனடியாக திரும்ப பெறப்பட்டது. அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போது ஏற்படுமே. ஆனால் தமிழகம் அளவிலாவது கண்டிப்பாக இது திரும்ப பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குது. ஏன்னா இது அரசியல் ரீதியாக பொலிட்டிக்கல் கேபிட்டல் முக்கியமா, அரசியல் ரீதியான நடவடிக்கை முக்கியமா, நீங்க தேர்தல் வெற்றி முக்கியமா அப்படின்னு வரும்போது நீங்க தேர்தல் வெற்றியைத்தான் முக்கியமாக கருதுவார்கள். அப்போ கண்டிப்பாக இதற்கான ஒரு பெரிய ஒரு முடிவை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுமே ஆனால் இது அடுத்த 2 ஆண்டுகளில் அந்த மாதிரியான இதை மக்கள் ஏற்கவில்லை, இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொழிலாளர்களும் அல்லது உணவு விவசாயிகளும் இருக்கக்கூடிய தொழிலில் ஈடுபடக்கூடியவர்களும் பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு அம்சம் அரசாங்கத்திற்கு புரியுமேயானால், ஆட்சியாளருக்கு புரியுமேயானால், அதே மாதிரி நீங்கள் கட்சிகளுக்கு புரியுமேயானால் கண்டிப்பாக இதை ஒரு கோஷமாக மாற்றத் தொடங்குவார்கள். அப்போ நீங்க இது நாங்கள் வந்த உடனே முதல்ல இந்த தடையை நாங்கள் நீக்குவோன்னு பேசக்கூடிய வாய்ப்பு கூட இது ஏற்படும். இது நான் எல்லாமே சாத்தியமான ஒரு விஷயங்களா நான் அப்படியே நான் கல்லுல பதித்த ஒரு அம்சமாக நான் நினைக்க தயாராக. என்ன அரசியல் கண்டிப்பாக வெற்றி தோல்வியை ஒட்டி நடக்கக்கூடிய அம்சம். அந்த வெற்றி தோல்விக்கு ஏற்பத்தான் இந்த முடிவுகள் வைத்துக் கொள்ளப்படும் அல்லது மாற்றி அமைக்கப்படும் என்று நான் நம்புறேன். சரி, இந்த தடையோட எதிர்வினை எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். எல்லா இடங்களிலும் ஜெயிக்க விரும்புகிறோம். பாரதிய ஜனதாவின் தேசிய தலைவர் அமித்ஷா திரு தியாகு, பாஜக ஆட்சிக்கு 3 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. பாரதிய ஜனதாவுடைய தேசிய தலைவர் அமித்ஷா 95 நாட்கள் இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் செஞ்சு கட்சியை வலுப்படுத்துவதற்குண்டான நடவடிக்கைகளை ஈடுபடுறாரு. அவருடைய இந்த ஒட்டுமொத்த பேட்டியிலும் குறிப்பிடுறது தென் மாநிலங்களில் நாங்கள் வலுவாக காலூன்றுவதற்கு விரும்புகிறோம். இன்னைக்கு தேதியில் கர்நாடகத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல பேஸ் இருக்கு. தமிழகம் உட்பட மற்ற தென் மாநிலங்களில் காலூன்ற விரும்புகிறோம். அதற்கு மோடியினுடைய பெயரே போதுமானது அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு. மோடியினுடைய பெயரே போதுமா தமிழகத்தில் காலூன்றுவதற்கு? நான் அப்படி கருதலை. மோடி எந்த கொள்கைகளை பிரதிபலிக்கிறார்? இப்போ கடந்த கால பாஜகவினுடைய கொள்கைகளில் அவர் ஏதாவது வேறுபடுறாரா? உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். பாரதிய ஜனதா கட்சி தொடங்கப்பட்ட போது 3 பேர் ஒன்றா இருந்து பேட்டியளித்தார்கள். அடல் பிகாரி வாஜ்பாய், லால் கிஷன் அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி. அப்போது அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஜனசக்தியின் தொடர்ச்சி அல்ல, இது முற்றிலும் புதிய அமைப்பு, புதிய அரசியல் இயக்கம். இது 80 அவங்க சொன்னது தெளிவாக வெளிப்படையாக சொன்னாங்க. ஆனால் இப்போ இந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா, இன்னும் மோடியினுடைய பேச்சுக்கள் பார்த்தீங்கன்னா, அவர் தீனதயாள் உபாத்தியாயிலிருந்து தன்னுடைய அந்த தொடர்ச்சியை பார்க்குறார். அப்போ இது இடைக்காலத்தில் உங்களுக்கு அந்த ஜனதா பிளவுபடுகிற போது அதில் எல்லாரையும் தங்களோடு கொண்டு சேர்த்துக்கிடணும், அதில் சரண் சிங்கையும் சந்திரசேகர் மற்றவங்களை தனிமைப்படுத்துறது தான், சரண் சிங்கையும் மற்றவங்களையும் தனிமைப்படுத்துறது தான் நோக்கமாக இருந்துச்சு. ஆனால் உண்மையில் அவங்க அது ஒரு நாடகமாக வச்சுக்கிட்டாங்க. ஆனால் உண்மையில் அந்த பழைய இந்துத்துவத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்போ இதை பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அமித்ஷா மோடியை ஒரு ஆர்எஸ்எஸ் கேண்டிடேட், அவர் நமக்கு நல்லா தெரியும், அத்வானி எதிர்த்த போது கூட மீறி மோடியை கொண்டுட்டு வந்தாங்க. எனவே மோடி போதும் என்று சொல்வதனுடைய பொருள்
இந்த இந்துத்துவ கொள்கைகள், அதை செயல்படுத்துகிற சூழ்ச்சி திறம், இதெல்லாம் போதும் என்பதனுடைய பொருளைத்தான் அவர் கோல் சொல்றார். ஆனால் நான் அப்படியெல்லாம் போதும் என்று கருதவில்லை. பொதுவா பேசினா இல்ல, இப்ப 2014 நாடாளுமன்ற தேர்தலில் மோடியை முன்னிறுத்தி தான் இவ்வளவு பெரிய வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கு. இந்த 3 ஆண்டுகள்ல நாங்க நல்லாட்சி செஞ்சிருக்கோம், அதன் விளைவா மோடியினுடைய பெயரே போதுமானது தமிழகத்திலே நாங்கள் காலூன்றுவதற்கு அப்படிங்கிறது பாரதிய ஜனதா தலைவருடைய கருத்து. ஒரு அடிப்படையான உண்மை என்னன்னா, காங்கிரஸ் அரசாங்கம், மன்மோகன் சிங் ஆட்சி, அதற்கான எதிர்ப்பு அலையை மோடி அறுவடை செய்து கொண்டார் என்பதுதான். மோடி என்ற ஒரு பாசிட்டிவா, ஒரு நேர் நிறையான ஒரு சில கொள்கைகளுடைய பிரதிபலிப்பாக காட்டி வெற்றி பெற்றதாக நான் சொல்ல முடியாது. காங்கிரஸ் ஆட்சி அது கண்ட தோல்விகள், அதனுடைய பொருளியல் கொள்கைகளில் ஏற்பட்ட தோல்வி, அதனால் நாடு முழுவதும் ஏற்பட்ட நெருக்கடிகள், இதை இவங்க அறுவடை செய்து கொண்டார்கள். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இதே மீனவர் சிக்கல் குறித்து மோடி தமிழ்நாட்டில் வந்து என்ன பேசினார் என்ற ஒளிப்பதிவை இப்போ கூட நீங்கள் திருப்பி பாருங்கள். குஜராத்திய மீனவர்களை பாகிஸ்தான் தாக்குகிறது, தமிழக மீனவர்களை இலங்கை தாக்குகிறது. ஏனென்றால் இந்திய அரசு கையாளாகாத அரசாக இருக்கிறது, பலவீனமான அரசாக இருக்குது. அப்போ இந்த பிரச்சனை என்ன? தமிழ்நாட்டில் மீனவர் பிரச்சனை பற்றி பேசணுமா? அதில் வந்து வில்லனா யாரை காட்டணும்? காங்கிரஸ் ஆட்சி, அதனுடைய பலவீனம். இப்போ அதுக்கு பிறகு எத்தனை முறை இதே போன்ற தாக்குதல்கள் நடந்துடுச்சு. இப்படியெல்லாம் நடக்கும்போது அப்போ இதே மோடியினுடைய பலவீனம் தான், மன்மோகன் சிங்கினுடைய பலவீனம் மாதிரி இது மோடியினுடைய பலவீனம் தான் என்று தாராளமாக பேச முடியும். எனவே இப்படி ஒரு சந்தர்ப்பவாத, ஒரு பாப்புலர் என்பதை காட்டிலும் ஒரு பாப்புலிஸ்ட் ஜனக்கவர்ச்சி அரசியலை, இந்துத்துவ அரசியலை உள்ளடக்கமாக வைத்துக்கொண்டு இந்த இனிப்புகளை தடவி நடத்திய ஒரு அரசியல் பிரச்சாரத்தினுடைய வெற்றி. இது சாதாரணமாக எனக்கு நினைவுபடுத்துவது, தவிர்க்க முடியாமலே எனக்கு நினைவுபடுத்துவது, மோடியும் அமித்ஷாவும் எனக்கு ஹிட்லரையும் ஜீபெல்ஸையும் நினைவுபடுத்துறாங்க. அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. திரு வெங்கடேஷ், மோடியினுடைய பெயரை போதுமானதா இருக்குமா? இல்லை, இதற்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. அந்த அரசியல் தான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது என்னென்னா, நீங்கள் தென் மாநிலங்களில் குறிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னால், இங்கே ஏற்கனவே காலூன்றி இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் முன்னிலைப்படுத்தப்பட்டு, பொதுவாகவே எப்படி நீங்கள் இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய கூட்டணிகள் எப்படி அமையுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வலுவாக இருக்கக்கூடிய மாநில கட்சிகளோடு ஒரு தேசிய கட்சி இணைந்து ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ இதை யார் மெயின் பார்ட்னர், யாரை முன்னிலைப்படுத்த வேண்டும், யார் வந்து துணையாக நிற்கக்கூடியவர்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய சரித்திரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேசிய கட்சிகள் எல்லாமே வந்து துணை பாத்திரத்தை வகிக்கக்கூடும், அங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் தான் முன்னிலை பாத்திரத்தை வகிக்கக்கூடும். தமிழகத்தில் அப்படி தான் நடந்திருக்கு. அதிமுகவும் திமுகவும் முன்னிலை பாத்திரத்தை வகிக்க, நீங்கள் காங்கிரஸ் வந்து ஒரு துணையாக நின்ற ஒரு சூழ்நிலை தான் நாம் பார்த்திருக்கோம். இப்போ இந்த இந்த ஒரு ஒரு மெட்ரிக்ஸை இப்போ மாத்துறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் தான் முன்னிலைப்படுத்துகிறோம், அதாவது பாஜகவினுடைய மோடி அவர்கள் தான் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு தலைவர். அப்போ இந்த கூட்டணி அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுமே ஆனாலும் அதில் முன்னிலை பாத்திரத்தை வகிக்கக்கூடியது மோடி மட்டுமே தான், பாஜக மட்டுமே தான் என்பதை வலியுறுத்துவது தான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுடைய அர்த்தமே தவிர, இப்போ என்னன்னா, நாங்கள் உங்களுடைய ஆதரவில் தமிழகத்திலோ இல்லை கர்நாடகத்திலோ இல்லை பிற மாநிலங்களோ நாங்கள் ஜெயிக்கப் போவதில்லை, எங்களுடைய ஆதரவைத்தான் நீங்கள் மாநில கட்சிகள் பெற விரும்புகிறீர்கள். உங்கள் அந்த கூட்டணி என்பது இந்த டைனமிக்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னா, யார் மேஜர் பார்ட்னர், யார் வந்து இணை பார்ட்னர், கூட சேரக்கூடிய பார்ட்னர். யதார்த்தத்தை பார்க்கும்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளோடு ஒப்பிடும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த அளவுக்கு பேஸ் இருக்கும். அவங்க எப்படி அந்த தலைமையை எடுத்து அந்த கூட்டணியை நோக்கி போவாங்க? அதான் இந்த இடத்துல நீங்க கேட்கக்கூடியது, தமிழ்நாடு பாஜகன்னு கேட்குறீங்க. தமிழ்நாடு பாஜக இப்ப அவங்க பேசல, அகில இந்திய பாஜக, அகில இந்திய ஒரு இமேஜ் ஒன்று இருக்கக்கூடிய திரு மோடி அவர்கள் தான் முன்னிலைப்படுத்தப்பட போகிறார். தமிழகத்திலும் அவர் வந்து பேசக்கூடியது என்பதோ அல்லது கர்நாடகத்தில் பேசக்கூடியது என்பதோ யார் என்றால் மோடி அவர்களை முன்னிலைப்படுத்தி, அவர்களுடைய 3 ஆண்டு சாதனைகளை முன்னிலைப்படுத்தி பேசப்பட போகிறார். அப்படியானால் இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் தாங்கள் அவரோடு இணைந்து கொள்கிறார்களே தவிர மோடியோ இல்லை பாஜகவோ அந்தந்த மாநிலத்தில் வந்து இணைந்து கொள்வது இல்லை. நீங்க இந்த டைனமிக்ஸை நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா தெரியும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, தமிழகத்திலோ இல்லை கர்நாடகத்திலோ பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் என்பகக்கூடிய இந்த சம்பளம் வாங்கக்கூடிய மிடில் கிளாஸ் வந்து கண்டிப்பாக இன்றைக்கு மோடி அரசாங்கத்தை முழுமையாக ஆதரிக்க போகிறது, மோடி அவர்களுடைய ஒரு இமேஜை ஆதரிக்க போகிறது என்ற ஒரு சூழ்நிலையில் அந்த ஒரு கவர்ச்சி கண்டிப்பாக, அந்த ஒரு ஈர்ப்பு கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய பலத்தை தரப்போகிறது. அந்த ஒரு டைனமிக்ஸ் இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்ல வருது அடிப்படையில், அமித்ஷாவுடைய ஸ்டேட்மெண்ட்னா, மாநில கட்சிகள் நீங்கள் எங்களை மேஜர் பார்ட்னராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதைத்தான் அதை சொல்கிறது. அமித்ஷாவின் நம்பிக்கை அவருக்கு வெற்றியை கொடுக்குதான்னு பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.
ஐடி ஊழியர்களும் தொழிற்சங்கங்களும் அப்படின்னு ஆங்கில நாளிதழ் ஒரு கட்டுரை வந்திருக்கு. ஐடி ஊழியர்களுக்கு தொழிற்சங்கங்கள் இருப்பதில்லைன்னு நிறைய விஷயங்களை அந்த கட்டுரை பேசியிருக்கு. பொதுவாக ஐடி ஊழியர்களுக்கான தொழிற்சங்கங்கள் இப்போ இருப்பதில்லை, அதற்குண்டான ஒரு விவாதம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப நாளாகவே இந்த விவாதம் இருக்குது. அதுவும் குறிப்பாக எங்கே வரும்னா, இந்த விவாதம் நீங்கள் வேலை இழப்பு ஏற்படும் போதெல்லாம் இந்த விவாதம் மேலே வரும் திருப்பியும். ஏன்னா நீங்கள் வேலை உற்பத்தி நடக்கும்போது, நிறைய சம்பளம் வரும்போது, நிறைய வாய்ப்புகள் வரும்போது, இந்த வேலை இழப்பை பற்றி ஒரு பாதிப்பு இல்லாத போது நீங்கள் இந்த மாதிரியான சங்கத்தை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. ஆனால் வேலை இழப்புகள் ஏற்படும் போது அந்த சங்கத்தினுடைய தேவை, அது அந்த ஊழியர்களுடைய ஒரு நியாயமான உரிமைகளை பற்றி வலியுறுத்துவதற்கான ஒரு தேவைகளை பற்றி பேசும்போது தான் இந்த சங்கத்தை பற்றிய ஒரு பேச்சு ஒன்று ஏற்படும். இன்னைக்கு என்ன ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ச்சியாக நீங்கள் பல பெரிய நிறுவனங்களிலிருந்து ஆட்குறைப்பு நடைபெறுகிறது. குறிப்பாக அவங்களோட அப்ரைசல்ஸில் அவங்கள சரியாக வேலை செய்யலை அப்படிங்கிறத பற்றிய ஒரு குறிப்புகள் ஏற்படுமே ஆனால் அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் அவர்களுடைய வேலைகளுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. அதை காப்பாற்றுவதற்கான வழிமுறைகள் தான் இந்த சங்கம் என்ற ஒரு அடிப்படை நினைக்கிறார். இந்த மைண்ட் செட்டே இன்னைக்கு நீங்கள் மாறிப்போன சூழ்நிலையில் நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் 80களில் 70களில் இருந்த சூழ்நிலை ஒரு தொழிற்சங்கம் அந்த சங்கத்தின் வாயிலாக தங்களுடைய உரிமைகளை நிறைவேற்றுவது என்பதை போன்ற ஒரு நம்பிக்கை இருந்த ஒரு காலகட்டத்திலிருந்து இந்த தாராளமயமாக்கலுக்கு பின்னாடி ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்தில் மனமாற்றம் என்னன்னா, அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் தங்களை இன்றைக்கு ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு சங்கத்துக்கான ஒரு மைண்ட் செட்டோடு அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு என்னன்னா, தனிப்பட்ட நபர்கள் தங்களுடைய திறமைகளின் அடிப்படையில் மேலே உயர்ந்து கொண்டே வருகிறோம் என்ற ஒரு நிலையில், இது ஒரு அமெரிக்க பண்பாட்டினுடைய ஒரு அமெரிக்க ஒரு பார்வையினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு கூட்டாக சேர்ந்து ஒரு சங்கமாக தங்களை அமைத்துக் கொண்டு உரிமைகளை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே இவங்ககிட்ட இல்லை. இப்போ இந்த சூழ்நிலையில் குறிப்பாக இன்றைக்கு நீங்கள் ஒரு வேலை இழப்புகள் பெருமளவு ஏற்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் இந்த மாதிரியான ஒரு சங்கத்திற்கான தேவை ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு பேச்சு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, இவர்கள் கேட்கக்கூடியது தங்களுக்கான இந்த வேலை இழப்பை இல்லாமல் தடுத்து தங்களுடைய வேலைகளை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சி. இந்த விவாதங்களை தாண்டி தொழிற்சங்கங்கள் இந்த ஐடி ஊழியர்களுக்கு அப்படிங்கிறது ஒரு சாத்தியமான ஒன்றுன்னு பார்க்கலாம். சாத்தியமான ஒன்று, நிச்சயமாக செய்ய முடியும். ஆனால் என்ன சிக்கல் என்றால், இதில் இருக்கக்கூடிய ஒரு முன்னாடி நீங்கள் யார்கிட்ட நீங்கள் போய் பேசுனீங்க, தனியார் தொழில்துறை முதலாளிகள்கிட்ட போய் பேசுனீங்க, அரசாங்கங்கிட்ட பேசுனீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு நிறுவப்பட்ட ஒரு அரசாங்கம் அல்ல நிறுவப்பட்ட ஒரு பெரிய தொழில் நிறுவனங்கள் முதலீடுகளை அதிகமாக போட்டுவிட்டு காத்திருக்கக்கூடிய நிறுவனங்கள் இன்றைக்கு அப்படி இருந்த சூழ்நிலையிலிருந்து இன்றைக்கு சர்வீஸ் செக்டாரில் இருக்கக்கூடிய ஐடி இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடியவங்களை நீங்கள் இந்த மாதிரியான ஒரு கோரிக்கையை வைக்கும் போது ரெண்டுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. அதை அவர்கள் தொழிலாக நடத்த வேண்டிய தேவை இருந்தது. அதனால் அந்த இடத்துல ஒரு முதலீடு போட்டிருக்கிறார்கள் என்பதற்காக கண்டிப்பாக தொழிலாளரோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முதலாளிகள் தயாராக இருந்தார்கள். இன்றைக்கு நீங்க அந்த மாதிரியான ஒரு எதிர்வினை இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீனமான தொழில் முனைவோர், குறிப்பாக தொழில்நுட்ப துறையில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர் அந்த மாதிரியான ஒரு தொழிலாளரோடு உட்கார்ந்து பேசுவதற்கான ஒரு தேவையே இன்றைக்கு அந்த பக்கத்திலிருந்து இல்லைங்க இருக்கக்கூடிய சிக்கல். திரு தியாகு, எல்லா துறைகளிலையும் ஊழியர்கள் தொழிலாளர்களுக்கு உண்டான அந்த தொழிற்சங்கங்கள் பெரும்பாலான இடத்துல இருக்கு. ஆனா இந்த ஐடி ஊழியர்களுக்கு உண்டான அந்த தொழிற்சங்கத்துல மட்டும் ஏன் இவ்வளவு சிக்கல் நிலவுது? அதுக்குண்டான விவாதம் பெரிய அளவுக்கு ஏன் எழுப்பப்படலை? இப்ப மட்டும் ஏன் வெளியே வருதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது முதல்ல என்னுடைய அடிப்படையான கேள்வி என்னன்னா, இந்திய அரசமைப்பு சட்டம் உறுதி செய்கிற சங்கம் சேரும் உரிமை எல்லா தரப்பட்டவர்களுக்கும் பொருந்தும், தகவல் தொழில்நுட்ப ஊழியர்களுக்கும் பொருந்துமா பொருந்தாதா? ஒன்று. இரண்டு, 1926 இயற்றப்பட்ட தொழிற்சங்க சட்டம், அந்த தொழிற்சங்க சட்டமும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிற தொழிலாளர் நல சட்டங்களும் இந்த தொழிலாளர்களுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டிய கூட்டு பேர உரிமை, கலெக்டிவ் பார்கெனிங், அதன் மூலமாக தான் அவங்க சக்தியாக செயல்பட முடியும், தனித்தனி தொழிலாளியாக இல்லை. இதெல்லாம் இவங்களுக்கு பொருந்துமா? இவற்றை குறித்து அரசின் நிலைப்பாடு என்ன? இந்திய அரசு, மாநில அரசுகள் இந்த உரிமைகளை பாதுகாக்கிறார்களா? அரசமைப்பு சட்டத்தின்படி எல்லா குடிமக்களுக்கும் இருக்க வேண்டிய உரிமைகளை பாதுகாக்கிறார்களா, அல்லது இந்த உரிமைகளை இவங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? ஏன்னா நல்லா கவனிச்சுங்க, ஐடிங்கிற காரணத்திற்காக ஐடி ஊழியர்கள் சங்கம் அமைத்துக் கொள்ளக்கூடாது, அப்படி அமைத்தால் அது தொழிலை பாதிக்கும் என்றால் ஐடி முதலாளிகள் சங்கம் அமைக்காமல் இருக்கணும், நாஸ்காம் இல்லாமல் இருக்கணும், அசோச்சாம் இல்லாமல் இருக்கணும். அவங்க எல்லாம் சங்கம் அமைத்துக்கிறாங்க. இந்த சங்கத்தை பயன்படுத்தி தொழிலாளர்களை, யார் போராடக்கூடியவர்கள், உரிமை கேட்கக்கூடியவர்களை இனங்கண்டு அவர்களை வேறு யாரும் சேர்த்து கொள்ளாமல் இருப்பதற்கு இதே தகவல் தொழில்நுட்பத்துறையை பயன்படுத்துகிறாங்க.
இதுல திரு வெங்கடேஷ் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாரு. இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க வந்து தங்களுடைய ஒரு எம்ப்ளாயாவே நினைக்கிறதுல, ஒரு டெக்கியா நினைச்சுக்கிறாங்க. ஒரு அமெரிக்க மனப்பான்மையின் அடிப்படையில இந்த மாதிரி தொழிற்சங்கங்கள்லாம் அவங்க ஆர்வம் காட்டுறது இல்ல. நம்ம ஏன் போய் அந்த மாதிரியான வேலைகளை ஈடுபடணும்? அந்த மனப்பான்மை தான் முக்கிய காரணம். அது ஒரு புரியாமை. இது சாத்தியமா இல்லையா என்பதல்ல கேள்வி, அவசியமா இல்லையா என்பதுதான் கேள்வி. பிற தொழிலாளர்களைப் போலவே அவர்களும் தங்களுடைய உழைப்பு சக்தியை ஒரு சரக்காக விற்று பிழைப்பவர்கள். அவர்களும் கூலி தொழிலாளர்கள் தான். கூலி தொழிலாளர்களுக்குரிய எல்லா இலக்கணமும் அவர்களுக்கு பொருந்தும். நீங்க வங்கி ஊழியர்களா இல்லையே, அவங்க ஒன்றும் நீலச்சட்டையோ காக்கி சட்டை தொழிலாளர்களோ இல்லையே, அவங்களும் ஒயிட் காலர் ஜாப் தானே பார்க்குறாங்க. பேராசிரியர்கள் யாரு? இவங்களுக்கெல்லாம் பொருந்தக்கூடிய தொழிற்சங்கங்கள் ஏன் இவங்களுக்கு மட்டும் பொருந்தாம போகணும்? இல்ல, அவங்க எதுவும் விஷயம் தங்களுடைய கோரிக்கைனா இறங்கி வர்றாங்க. ஆனா அவங்க அந்த அளவுக்கு இறங்கி வரணும்னு சொல்லுங்க. நம்ம சமூக நலத்தில் அக்கறை உள்ளவர்கள் அரசாங்கத்துக்கு அரசமைப்பு சட்ட விழுமியங்களில் கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸை மதிக்கக்கூடிய ஒரு அரசாங்கமா இருக்குமானால், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், நீதி என்ற அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை அறிவிக்கக்கூடிய லட்சியங்களில் அரசாங்கத்துக்கு உண்மையிலேயே நம்பிக்கை இருக்குமானால், நீங்க இதுவரை சங்கம் அமைக்கவில்லையா? நீங்கள் சங்கம் அமைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு நாங்கள் பாதுகாக்கிறோம் என்று சொல்ல வேண்டிய ஒரு அரசாங்கம் அதை சொல்லாமல் உங்களுக்கெல்லாம் சங்கம் தேவையா? ஏன்னா வெறும் இப்ப இங்க இருக்கிற மாநில அரசாங்கம் பிஜேபி அரசாங்கத்தை மட்டும் சொல்லல. மேற்கு வங்காளத்தில் புத்ததேவ் பட்டாச்சாரியா முதலமைச்சராக இருக்கும்போது சிஐடியு சங்கங்களையே கூட அவர் என்ன கேட்டார்னா, நீங்க ஐடி துறையில சங்கம் அமைக்காதீங்க, ஐடி துறையில போராட்டம் பொருந்தாதுன்னு சொன்னாரு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய அறிக்கைப்படியே 56,000 பேர் ஒரு நிறுவனத்தில் வேலை இழக்கிறாங்க. 4 லட்சம் பேர் 3 ஆண்டுகளில் வேலை இழக்க போறாங்க என்று அவங்க ஒத்துக்கொள்றாங்க. தனித்தனியா கேட்டா இல்லைன்னு மறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. டிசிஎஸ் இவ்வளவு பெரிய நிறுவனம், உலகம் பூரா கிளைகளை வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. நீங்க அமெரிக்காங்கிறீங்க. அமெரிக்காவில் ஒரு டெக்கியினுடைய வருட ஊதியம் $90,000. நீங்க அதே வேலையை இவங்கிட்ட அவுட் சோர்சிங்ல செஞ்சாலோ, இவனை கொண்டு போய் அங்க வச்சு செஞ்சாலோ, இவனுடைய ஊதியம் அதில் 1/5 பங்கு. எவ்வளவு ரொம்ப மாடர்னா, நவீனமா, சமூக நலம், எல்லாத்த தத்துவங்களும் பேசக்கூடிய இன்ஃபோசிஸ் மாதிரி நிறுவனங்கள். இந்த ஆட்குறிப்பு எப்படி நடக்குதுன்னு நான் சொல்றேன். அப்ரைசலை பத்தி மட்டும் நான் சொல்லிடுறேன். தனித்தனியா அப்ரைசல் பண்றோம்னு சொல்லி பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங்னு போட்டு என்னிட பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் நான் வச்சிருக்கிறேன். அந்த ஊழியர்கள்ட்ட என்ன பேசுறாங்க அந்த அதிகாரிகள்னு சொல்லி. உண்மை என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு முதுநிலை பெற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்திற்கு பதிலா ஒரு 60,000 சம்பளம் கொடுக்க வேண்டிய அதே வேலைக்கு 20,000 புது ஊழியரை அமர்த்துவதற்காக இவங்களை கழற்றி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய சீனியாரிட்டிக்கு அதிக சம்பளம் கொடுத்தாங்க. இன்னொன்று சொல்றேன் கேளுங்க. இந்த துறையில் படிக்காதவர்களை அந்த துறைக்கு பயிற்சி கொடுத்து அவன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிச்சிருப்பான். ஆனா இங்க என்ன பண்றாங்கன்னா, ஐடி படிச்சவன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவனை வேலைக்கு வச்சா கொடுக்க வேண்டிய சம்பளம் அதிகம். எனவே இவனை 4 மாதம் ட்ரைனிங் கொடுத்து அதே வேலையில குறைச்ச சம்பளத்துக்கு வேலை வாங்குறாங்க. அப்பட்டமான உழைப்பு சுரண்டல் இதான் இந்த குழுமங்கள் செய்யுது. ஆனா இவர்களுக்கு கட்டாயம் சங்கம் வேண்டும், அச்சுறுத்தி இவர்களை சங்கம் அமைக்க விடாமல் வச்சிருக்கிறாங்க. உனக்கு பிளாக் மார்க் விழுந்துரும், இன்னொரு இடத்துல நீ வேலைக்கு போக முடியாது, உன் பேர் சிஸ்டத்துக்குள்ள போயிடும் என்று அச்சுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதே சிஸ்டத்தை பயன்படுத்தி அவர்களை முறியடிக்கவும் முடியும். சங்கம் சேர்ந்தால் அது பலன் கொடுக்கும். சரி திரு வெங்கடேஷ், இது தேவையா இல்லையாங்கிறத தாண்டி, சாத்தியமாங்கிறத தாண்டி அவசியம் அப்படின்னு சொல்றாரு. தொழிற்சங்கத்திற்குண்டான அந்த கட்டுப்பாடுகள், அதற்குண்டான சூழலே இங்க உருவாக்கப்படல ஐடி ஊழியர்களுக்கு. இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய பிரச்சனை அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாமா? உண்மையா இப்ப நீங்க பிரச்சனை என்னன்னா, இப்படி பாருங்களேன். இது ஐயா சொல்றது எல்லாமே சாத்தியமா, கண்டிப்பா இது எல்லாமே ஒரு ஏற்கத்தக்க ஒரு அம்சம். ஆனா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனி மனித அளவில் நீங்கள், அதாவது ஒரு ஐடி ஊழியராக இருக்கிறீர்கள் என்றால், ஒரு நாலேஜபிள் எம்ப்ளாயி, நீங்கள் உங்களுடைய நாலேஜினால நீங்கள் நிற்கிறீங்க. நீங்கள் ஒரு சங்கத்தினால நிற்கலை, ஒரு 4 பேரோடு சேர்ந்து நிற்கிறதுனால நீங்கள் நிற்கலை, நீங்கள் வளரலை. நீங்கள் வளரக்கூடியது உங்களுடைய சுய திறமையினால அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மிதப்பான ஒரு மனநிலையை இன்றைக்கு ஐடி துறை ஒவ்வொரு ஊழியர் மத்தியிலும் ஏற்படுத்தி இருக்கு. அதே ஐடி நிறுவன முதலாளிகள் மட்டும் ஒரு கூட்டமைப்பு வச்சுக்கிறாங்க. ஏன் இவங்களுக்கு அதற்குண்டான ஒரு சூழலை உருவாக்குறது இல்லைங்கிறதா அவர் கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், ஐடி சங்கத்து முதலாளிகள் சங்கம் அமைச்சுக்கிறாங்க உண்மை. ஆனா நீங்க ஐடி ஊழியர்கள் ஏன் சங்கம் அமைச்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, அவங்களுக்கு நான் வளர வேண்டும், தனி மனித வளர்ச்சி என்ற ஒரு அம்சத்து மட்டும்தான் இதுல முக்கியமே இருக்கு. இது பெர்பெண்டிகுலர் growth, அந்த ஹரிசாண்டல் growth ஒன்று சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் வளர வேண்டும், நான் முன்னுக்கு போக வேண்டும், நான் வெளிநாடு போக வேண்டும், நான் பணம் சம்பாதிக்க வேண்டும், அதற்கு என்னை நான் எப்படி தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், இதில் வரக்கூடிய சிரமங்களை நான் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அம்சத்தோடு, புரிதலோடு வளர்க்கப்பட
போராடக்கூடியவர்கள் தான் ஐடி ஊழியர்கள். இப்ப போராட்டத்தில் ஈடுபட்டாலும் உங்க மேல ஒரு பிளாக் மார்க் வந்துடும், மற்ற கம்பெனியில போய் நீங்க சேர முடியாதுன்னு ஒரு உளவியல் ரீதியான ஒரு அச்சுறுத்தலும் கொடுக்கப்படுது. அதனாலும் அதுவும் இல்ல சார், அந்த அச்சுறுத்தலை நான் மறுக்கல. அந்த அச்சுறுத்தல் இருக்கும் இல்லை அப்படிங்கிறது நான் மறுக்கல. ஆனால் அதற்கு அப்பாற்பட்டு ஒரு செய்தி இருக்கிறது. நீங்கள் தனித்துவமானவர்கள், நீங்கள் உங்கள் திறமையில் நிற்கக்கூடியவர்கள், நீங்கள் ஒரு 4 பேரோடு நிற்கக்கூடியவர் அல்ல. உங்களை நீங்கள் உங்களுடைய தகுதி திறமையின் அடிப்படையில், உங்களுடைய கல்வியின் அடிப்படையில், உங்களுடைய திறமையின் அடிப்படையில் நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு தனிமனிதவாதம் என்பது தாராளமயமாக்கலுக்கு பின்னர் ஏற்பட்ட மிக முக்கியமான ஒரு மாற்றம். இது நான் 4 பேரோட நின்று சங்கத்தோட நின்று பேசக்கூடிய அப்படிங்கிற ஒரு மனநிலையே இன்றைக்கு கிடையாது. அப்போ இயல்பாகவே எனக்கு இது என்னுடைய பிரச்சனை. இப்ப நான் என்னை வேலைக்கு வச்சுக்கிறவங்க எனக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இது. அப்ப நான் என்னுடைய திறமையை நான் எப்படி வளர்த்துக்கொண்டேன், நான் என்னுடைய தகுதிப்பாட்டை எப்படி வளர்த்துக்கொண்டேன், நான் இந்த நிறுவனத்திற்கு எவ்வளவு தூரம் என்னால் பங்களிக்க முடியும், இதை மட்டும் புரிந்து கொண்டு தான் வளர்ந்திருக்கிறார்கள். இப்போ இந்த மைண்ட் செட்ல இருந்து நீங்க வெளியே நான் ஒரு 4 பேரோட சேர்ந்து நிற்கிறேன், ஒரு சங்கத்தை அமைக்கிறேன், என்னுடைய மொத்த உரிமைகளை கோருகிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மாற்றம் இருக்கு பாருங்க. அதுவே பெரிய ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கான ஒரு காலகட்டமே இன்னும் நிறைய இருக்குன்னு தான் நான் சொல்றேன். நல்லது, விரைவில் நல்ல மாற்றம் வரும், நாம நம்பலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு இருவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.